எல்லோரும் தங்கள் புகைப்படங்களை பதிவிடும்போது சிலர் அமைதியாக இருக்கிறார்கள். உலகம் அங்கீகாரத்தை தேடும்போது அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்க தேர்ந்தெடுக்கிறார்கள். இது பயமா? இல்லை. ஒருவேளை நீங்கள் இதுவரை புரிந்து கொள்ளாத மிகப்பெரிய பலம் இதுவாக இருக்கலாம். இன்று சமூக ஊடகங்களில் தங்கள் புகைப்படங்களை பதிவிடாதவர்கள் உண்மையில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். பொறுங்கள், நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். கடைசியாக எப்போது உங்கள் புகைப்படத்தை பதிவிட்டீர்கள்? உண்மையை சொல்லுங்கள். பதிவிடுவதற்கு முன்பு எத்தனை முறை அதை சரிபார்த்தீர்கள்? அதற்கு எத்தனை லைக்குகள் கிடைத்தன? எத்தனை கமெண்ட்டுகள் கிடைத்தன? யார் அதை பார்த்தார்கள்? யார் அதை புறக்கணித்தார்கள்? இப்போது யோசித்து பாருங்கள். பதிவிடாதவர் சற்றும் பலவீனமானவரா, அல்லது மற்ற அனைவரும் மறந்த ஏதோ ஒன்று அவருக்கு தெரியுமா? ஆலன் வாட்ஸ் ஒன்று சொன்னார். நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்க எவ்வளவு முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு குறைவாகவே நீங்கள் உண்மையில் வாழ்கிறீர்கள். நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்க எவ்வளவு முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு குறைவாகவே நீங்கள் உண்மையில் வாழ்கிறீர்கள். இதை அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார். சமூக ஊடகங்களுக்கு முன்பு, செல்ஃபிகளுக்கு முன்பு, ஃபில்டர்களுக்கு முன்பு. ஆனால் இன்று அது பயமுறுத்தும் அளவுக்கு மிகவும் உண்மையாக ஒலிக்கிறது. ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரு விளையாட்டை விளையாடுகிறோம். இது நம்மையே, நம் வாழ்க்கையை, நம் மகிழ்ச்சியை, நம் யதார்த்தங்களை ஆகவே என்று கண்ணுக்கு தெரியாதவர்களாக இருந்தும் எல்லாவற்றையும் பார்ப்பவர்களின் உளவியலை புரிந்து கொள்வோம். மௌனமாக இருந்தும் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பவர்கள், கண்ணுக்கு தெரியாதவர்களாக இருந்தும் மிகவும் உண்மையானவர்கள். ஒருவேளை இந்த காணொளியின் முடிவில் உங்களை பற்றி நீங்கள் கற்பனை செய்து கூட பார்க்காத ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே மௌனம் வலிமையாகவும் இல்லாமை இருப்பை விட சக்தி வாய்ந்ததாகவும் மாறும் இந்த பயணத்தை தொடங்குவோம். முதலாவதாக, தங்கள் புகைப்படங்களை பதிவிடாதவர்கள் ஒரு மிக முக்கியமான உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உண்மை என்னவென்றால், நீங்கள் ஒரு பார்வையாளர் கூட்டத்திற்காக செயல்படும் போது நீங்கள் நீங்களாக இருப்பதை நிறுத்திவிடுகிறீர்கள். கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறீர்கள். சூரியன் மறைகிறது. காற்றில் ஒரு குளிர்ச்சி நிலவுகிறது. உங்கள் இதயத்தில் அமைதி நிலவுகிறது. அப்போது உங்கள் மனம் சொல்கிறது, நான் ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும், நான் அதை பதிவிட வேண்டும், நான் ஒரு தலைப்பை பற்றி யோசிக்க வேண்டும். அந்த நொடியிலேயே அந்த அமைதி மறைந்து விடுகிறது. ஏனென்றால் நீங்கள் அந்த தருணத்தை வாழ்வதில்லை. நீங்கள் அதை பதிவு செய்கிறீர்கள், ஆவணப்படுத்துகிறீர்கள், நிரூபிக்கிறீர்கள். இதுதான் உளவியலின் இருண்ட உண்மை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெளிக்காட்டத் தொடங்கும் போது அதை வாழ்வதையே. இரண்டாவதாக, சமூக ஊடகங்களில் தங்கள் புகைப்படங்களை பதிவிடாதவர்கள் ஒரு வித்தியாசமான சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள். மற்றவர்கள் இழந்த ஒரு சுதந்திரம் அது. இந்த சுதந்திரம் மற்றவர்களின் கண்களில் இருந்து கிடைக்கும் விடுதலை, மற்றவர்களின் பார்வையில் இருந்து கிடைக்கும் விடுதலை. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் பகிரும் ஒவ்வொரு பதிவும், ஒவ்வொரு புகைப்படமும், ஒவ்வொரு கதையும் உங்களை மதிப்பிடுவதற்கு ஒருவருக்கு வாய்ப்பளிக்கிறது. உங்களை ஒப்பிட்டு பார்க்க, உங்களை பற்றி கருத்து தெரிவிக்க ஒருவருக்கு. படிப்படியாக மற்றவர்கள் பார்க்க விரும்பும் ஒன்றாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். நீங்கள் உங்களுக்காக வாழ்வதில்லை, உங்களை பார்ப்பவர்களுக்காக வாழ்கிறீர்கள். இதுதான் நவீன அடிமைத்தனம், டிஜிட்டல் அடிமைத்தனம். உங்களால் பார்க்க முடியாத, ஆனால் ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட், ஒவ்வொரு வியூ கவுண்டிலும் உணரக்கூடியவர்கள். ஆலன் வாட்ஸ் ஒரு முறை கூறினார், 5 நிமிடங்களுக்கு முன்பு நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அப்படியே இருக்க உங்களுக்கு எந்த கட்டாயமும் இல்லை. 5 நிமிடங்களுக்கு முன்பு நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அப்படியே இருக்க உங்களுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. ஆனால் சமூக ஊடகங்களில் நீங்கள் அப்படியே இருக்க வேண்டும். நீங்கள் சீராக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பிம்பத்தை பராமரிக்க வேண்டும். நீங்கள் ஒரு பிராண்டை உருவாக்க வேண்டும். அதில் நீங்கள் தொலைந்து போகிறீர்கள். உண்மையான நீங்கள், மாறும் நீங்கள்,
பரிணமிக்கும் நீங்கள் ஒவ்வொரு கணத்திலும் புதிதாக இருப்பது. இப்போது உண்மையான விஷயத்திற்கு வருவோம். புகைப்படங்களை இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அப்படியானால் நான் இனிமேல் புகைப்படங்களை பதிவிடவே கூடாதா? சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது தவறா? இல்லை, நிச்சயமாக இல்லை. சமூக ஊடகம் ஒரு கருவி. எல்லா கருவிகளும் நல்லதோ கெட்டதோ அல்ல, மாறாக அதன் பயன்பாடுதான் நல்லது அல்லது கெட்டது. உண்மையான கேள்வி என்னவென்றால், நீங்கள் சமூக ஊடகத்தை பயன்படுத்துகிறீர்களா அல்லது அது உங்களை பயன்படுத்துகிறதா? நீங்கள் பதிவிடுகிறீர்களா அல்லது பதிவிட நிர்பந்திக்கப்படுகிறீர்களா? நீங்கள் பகிர்கிறீர்களா அல்லது மற்றவர்களின் அங்கீகாரத்தை தேடுகிறீர்களா? இந்த கேள்விகளை உங்களை நீங்களே நேர்மையாக கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நேர்மையாக பதிலளிக்கும் போது நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். விழிப்புணர்விலா அல்லது அடிமைத்தனத்திலா? சுதந்திரத்திலா அல்லது ஒரு பொறியிலா? மிக முக்கியமாக, புகைப்படங்களை பதிவிடாதவர்கள் மிகவும் அரிதான ஒரு குணத்தை வளர்த்து கொள்கிறார்கள். அந்த குணம் அடையாளம் தெரியாமல் இருப்பதில் கிடைக்கும் ஆறுதல், அடையாளம் தெரியாமல் இருப்பதில் கிடைக்கும் அமைதி. இன்றைய உலகில் மிகவும் அரிதான விஷயம் எது? புகழ் அல்ல, பணம் அல்ல, ஆனால் மன அமைதி. அந்த அமைதி நீங்கள் யாரையும் கவர வேண்டிய அவசியம் இல்லாத போதுதான் வரும். நீங்கள் யாருக்கும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத போதுதான் வரும். மற்றவர்கள் பார்க்கும் போதுதான் வாழ்க்கை மதிப்புமிக்கது என்று நாம் நினைக்கிறோம். மற்றவர்கள் அங்கீகரிக்கும் போதுதான் வெற்றி உண்மையானது. மகிழ்ச்சி என்பது பதிவிடப்படும் போது மட்டுமே உண்மையானது. ஆனால் அதுவெல்லாம் ஒரு மாயை, நமக்கு விற்கப்பட்ட ஒரு அழகான பொய். இந்த மாயையிலிருந்து விடுபட்டவர்கள் வேறு ஒரு தளத்தில் வாழ்கிறார்கள். அவர்கள் தங்களுக்காக வாழ்கிறார்கள், தங்கள் சொந்த நிபந்தனை. ஆகவே அடுத்த முறை சமூக ஊடகங்களில் இல்லாத அல்லது புகைப்படங்களை பதிவிடாத ஒருவரை நீங்கள் காணும்போது அவர்கள் காலாவதியானவர்கள், சலிப்பூட்டுபவர்கள் அல்லது சமூக விரோதிகள் என்று நினைக்காதீர்கள். மாறாக, ஒருவேளை அவர்களுக்கு ஏதோ ஒன்று தெரிந்திருக்கலாம் என்று கருதுங்கள். மற்ற அனைவரும் மறந்துவிட்ட ஒன்று. வாழ்க்கை என்பது லைக்குகளால் அளவிடப்படுவதில்லை. அடையாளம் என்பது பிம்பங்களால் கட்டமைக்கப்படுவதில்லை. மகிழ்ச்சி என்பது அங்கீகாரத்தால் வருவதில்லை. மேலும் ஒருவேளை அவர்களை விட சுதந்திரமானவர்களாக இருக்கலாம், அதிக அமைதியானவர்களாக, அதிக உண்மையானவர்களாக. ஏனென்றால் அவர்கள் தங்களை நிரூபிப்பதை விட வாழ்வதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தோன்றுவதை விட இருப்பதை, நடிப்பை விட இருப்பை. அந்த தேர்வு அனைவருக்கும் உண்டு, உங்களுக்கும் அது உண்டு. நீங்கள் எந்த பக்கம் நிற்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை, நான் உங்களை மதிப்பிடவில்லை. நான் ஒரு கண்ணோட்டத்தை பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான். நீங்கள் விஷயங்களை சற்று வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடியை வழங்குகிறேன். சமூக ஊடகம் ஒரு கருவி. அதை பயன்படுத்துங்கள், அதை அனுபவியுங்கள். ஆனால் அதன் அடிமையாகி விடாதீர்கள். உங்கள் மதிப்பை அதனுடன் இணைக்காதீர்கள். அது உங்கள் அடையாளத்தை வரையறுக்க அனுமதிக்காதீர்கள். ஆக, இன்றைய பதிவு இத்துடன் முடிந்தது. இது ஏதேனும் ஒரு வகையில் உங்களை தொட்டிருக்கும் என்று நம்புகிறேன். இது உங்களுக்கு சிந்திக்க ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறது. அப்படியென்றால் இதை கேட்க வேண்டியவர்களுடன் இந்த காணொளியை பகிருங்கள்.